இப்போ சத்துவாச்சலத்தினுடைய மறைவை ஏற்படுத்தி இருக்கிற வெற்றிடம் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தால் உடனே பூர்த்தி செய்ய முடியாது. சில தோழர்களை நாம் சிரமப்பட்டு உருவாக்கியாக வேண்டும். நிர்வாகத்தை எதிர்த்த போராட்டம் என்பது ஒரு பக்கம் களத்தில் போராடலாம், தெருவில் வேலை நிறுத்தம் போன்ற போராட்டங்களை, நேரடி போராட்டங்களை நாம் நடத்துவது என்பது ஒன்று. இன்னொன்று மேஜை வழியாக டெஸ்க் ஒர்க் என்பார்கள், எழுத்துப்பணி. இந்த ரெண்டும் சேருகிற போதுதான் புரட்சி என்பதே முழுமை வரும். புரட்சிக்கும் எழுத்துக்கும் சம்பந்தமில்லை, புரட்சிக்கும் டேபிளுக்கும் சம்பந்தமில்லை என்று நினைத்தால் அது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஆகவே அந்த டெஸ்க் ஒர்க் என்பதிலேயும் பெரிய அளவுக்கு பங்களிப்பை செய்தவர் தோழர். அமைதி காலத்தில், சமாதான காலத்தில் நிர்வாகத்தை நம்மை நோக்கி பார்க்க வைக்க அல்லது நிர்வாகத்தை பல விஷயங்களிலே பணிய வைக்க, எதற்கு இந்த சங்கத்தோடு வம்பு என்று நினைக்க வைக்க எதை பயன்படுத்தியீர்கள்? வழக்குகள் தான். அவர் எடுக்கிற நடவடிக்கைக்கு நம்முடைய எதிர் நடவடிக்கை தான், நம்முடைய எதிர் வினையாற்றல் தான். ஹெச்ஆரோ அல்லது பர்சனல் மேனேஜரோ மற்றவர்களோ லீகல் ஆஃபீஸில் உட்கார முடியாதுடா அவங்களால என்று காட்டுவது தான். இன்றைக்கு பல சங்கங்கள், நம்முடைய சங்கங்கள் துணிந்து அந்த காரியத்தை செய்கிறோம். மற்ற சங்கங்களுக்கும் அது முடியும், ஆனால் அவர்களுக்கு துணிவு கிடையாது. அவர்கள் சமரசம் செய்து கொண்டு போய்விடுவார்கள். சமரசம் இல்லாமல் இந்த டெஸ்க் போராட்டத்தை நாம் நடத்துகிறோம், இந்த மேஜை போராட்டத்தை நாம் நடத்துகிறோம். அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, பாத்திரம் இருக்கிறது. நம்முடைய ஒட்டுமொத்த கழகங்களிலே பாண்டியன் போக்குவரத்து கழகம் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தின் வழியாக மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திய ஒரு சங்கம். அந்த பகுதிகளிலே சங்கம் விரிவு பெற, பலப்பட அந்த அந்த வேலை என்பது பெரிய அளவுக்கு நமக்கு பயன்பட்டது என்பது என்னுடைய சொந்த அனுபவம், இங்கே இருப்பதை விட. ஆகவே அது போன்ற அந்த காரியங்களிலே இன்றைக்கு எல்லா பக்கத்திலையும் ஈடுபடுகிறார்கள். நம்முடைய சிடிசி தோழர்கள் மையப்படுத்திய ஒரு அலுவலகம் இப்போதும் அவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் இணைந்து கிடக்கிறார்கள். அது மாவட்ட பணிமனைகள் தோறும் அவர்கள் இந்த பணியை செய்யக்கூடிய ஊழியர்களை வைத்து செயல்படுகிறார்கள். இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அப்படி நாம் பல நூற்றுக்கணக்கான பேரை நாம் உருவாக்கியாக வேண்டும். அந்த முறையிலே சிறப்பாக செயலாற்றி கொண்டிருந்த தோழர். சங்க வேலை என்பது சந்தா வசூலிப்பது, போராடுவது, இந்த வேலை அது ரொம்ப முக்கியமானது, அது அடிப்படையான வேலை. அது இல்லாமல் சங்க வேலை கிடையாது. ஆனால் அதை தாண்டி மற்றவர்களுக்கு நமக்கும் சில வேறுபாடு இருக்கிறது. மற்றவர்களிடமிருந்து நாம் எங்கே வேறுபடுகிறோம், மற்ற சங்கங்களிடமிருந்து எங்கே வேறுபடுகிறோம்? இப்போ நாமும் கோரிக்கை வைக்கிறோம், மற்றவர்களும் கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன வேறுபாடு? நாம் இப்போ 1000 ரூபா வாங்குறோம்னா மற்றவங்க 900 ரூபாயாவது வாங்குறான். என்ன வேறுபாடு? நானும் செய்தேன், நீயும் செய்தேன் என்று பேசுகிறார்கள். என்ன வேறுபாடு? அது நல்ல வேறுபாடு. வேறுபாடு நம்முடைய வர்க்கத்திற்காக ஒரு நிரந்தர விடுதலை, அந்த விடுதலையை உண்டாக்கக்கூடிய திசையில் இந்த தொழிலாளிகளை கொண்டு செலுத்துவதில் இருக்கிற அந்த சித்தாந்த பணி என்பது மிக மிக முக்கியமானது. அது இல்லாமல் நாம் எவ்வளவு உழைத்தும் எந்த புண்ணியமும் இல்லை. சந்தா வரும், டொனேஷன் வரும், கட்டிடங்கள் வாங்கலாம், மற்றது பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதை தாண்டி நாம் இந்த வர்க்கத்திற்கு செய்ய வேண்டிய அடிப்படையான அந்த விடுதலையை நம்மால் பெற்றுத்தர முடியாது. அதை நோக்கி நாம் நகர்த்த வேண்டும். அப்படி அந்த சித்தாந்த துறையிலேயும் பக்தவசனத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொருவரும், நீங்கள் அத்தனை பேரும் இப்போ எல்லோரும் எல்லா புத்தகங்களையும் படித்தெல்லாம் நாம் சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் பொதுக்கூட்டங்கள், நம்முடைய ரிப்போர்ட்டிங், நம்முடைய வகுப்புகள் ஏராளமாக நம்முடைய அமைப்புகளிலே நாம் செய்கிறோம். அதன் வழியாக அந்த கேள்வி ஞானத்தில் நிறைய பேர் மிக சிறப்பாக நம்முடைய சித்தாந்த தெளிவை பெறுகிறார். மற்றவர்களோடு நமக்கு மோதல் வருகிற போது, மற்றவர்களுக்கு நமக்கு சர்ச்சை நடக்கிற போது, பல சர்ச்சை இங்கே நடந்திருக்கிறது. அரசு ஊழியரா, அரசு ஊழியர் இல்லையா, இது போன்ற சர்ச்சைகள், அது போன்ற சர்ச்சைகள். அதே மாதிரி 3 வருஷமா 4 ஒவ்வொன்று சர்ச்சை தானே. அந்த சர்ச்சைகளின் போது நாம் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்கிற பயிற்சியை தொழிலாளிகள் பெறுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்திற்கும் சிபிஎம்முக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எப்படி கூட்டில் இருந்துக்கிட்டு இதை பேசலாம், கூட்டில் இருந்து கொண்டு இதை எப்படி நீ சொல்லலாம், அப்படின்னா கூட்டணியை விட்டு போறியா, அப்படியான அவங்க கேட்க நாம் நம்முடைய பதிலை சொல்லி கொண்டிருக்கிறோம். இது போன்ற இந்த சர்ச்சைகளின் நேரத்தில் தான் எது நமக்கு தேவையான அரசியல் என்கிற தெளிவை நீங்கள் பெற முடியும்.
அப்போது எல்லா பத்திரிகையிலும் படிக்க வேண்டும், நம்முடைய தீக்குதிரை படிக்க வேண்டும், நம்முடைய இதை படிக்க வேண்டும். அதன் வழியாக இந்த பிரச்சனையில் நாம் எடுத்த நிலை இப்படி என்று நாம் தேர்ந்து பயிற்சி பெறுகிற போது தான் நாம் அரசியல் சிறப்பானவர்களாக மாற முடியும். அப்படி நூற்றுக்கணக்கான பேர் இங்கே மாறி இருக்கிறார்கள் நம்முடைய கழகத்திலே. அதுதான் இந்த போக்குவரத்து கழகம், போக்குவரத்து சங்கங்களின் சிறப்பு அதுதான். அதில் முக்கியமான தோழர் அவர். இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறீர்கள். அது எல்லோருக்கும் அது தெரியும் என்று எனக்கும் தெரியும். இன்னும் நாம் இந்த திசையிலே வேகமாக வலுவாக நாம் முன்னு போனோம். நீங்கள் சிஐடியில் மெம்பராக இருக்கலாம். சிஐடியில் மெம்பராக இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேற கட்சியில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சிஐடியில் மெம்பராக இருக்கலாம். ஏனென்றால் வெகுஜன அமைப்பு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தன் மெம்பராக இருந்தால் அவன் பணியாற்றக்கூடிய இடத்துல இருக்கிற சிஐடி சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கும். சிஐடி சங்கம் அங்கே இல்லவே இல்லைன்னு வைங்க, எந்த சங்கம் இருந்தாலும் அந்த சங்கத்தில் அவன் மெம்பராக இருக்கும். அந்த வெகுஜன அமைப்பில் இருந்து அந்த தொழிலாளிகளுடைய அந்த பிரச்சனையை அவன் கையில் எடுத்தாங்கன்னு போராடி ஆகும். இப்போ பிஎஸ்என்எல் இருக்கிறது, மற்ற இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது. சிஐடி கிடையாது, ஏதோ சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தில் நம்முடைய கட்சிக்காரங்களாம் நீ இருக்கணும். அதில் இவனும் எப்போதும் போராளியாக இருக்க வேண்டும். ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் போராளியாக இருக்க வேண்டும். அந்த வேறுபாடு கூட நம்மள பல தோழர்களுக்கு இன்றைக்கும் தெரியாமல் இருக்குதுங்கிறது தான் எனக்கு இருக்கிற வருத்தம். பல இதற்கு பிறகு, அதாவது நான் கம்யூனிஸ்டாக இருப்பேன், ஆனால் சிஐடியாக இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆளெல்லாம் நாம் எந்த வகையிலையும் ஏற்க முடியாது. அதுக்கும் நம்ம சித்தாந்தத்துக்கும் நம்முடைய தத்துவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதில் இன்றைக்கு அது போன்ற அந்த விஷயங்களில் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தோழர்கள் இருக்கிறீர்கள். அதில் மிக முக்கியமானவராக பக்தவச்சலம் இருந்தார். நம்முடைய அமைப்புக்கு அவர் ஆற்றி இருக்கிற பங்களிப்பு என்பது மிகப்பெரிய. பொருளாளராக, இறுதியில் பொதுச் செயலாளராக, சம்மேளன பொருளாளராக, இது பல வகைகளிலும் அவர் ஆற்றியிருக்கிற பங்களிப்பு என்பது மிகப்பெரியது. நமக்கு எப்போது அப்படிப்பட்ட ஒருவர் தேவைப்பட்டாரோ அப்போது கிடைத்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அதுதான் முக்கியம். அவர் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பாராட்டத்தக்க காரியங்கள் பலவற்றை அவர் செய்தாலும் எந்த பாராட்டையும் யாரிடமிருந்தும் எதிர்பார்க்காத ஒரு நபர். அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஒன்றும் புகழ் விரும்பியும் அல்ல, எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு ஃபோட்டோ வர வேண்டும், எனக்கு இங்கே வர வேண்டும், அங்கே வர வேண்டும் என்றெல்லாம் கேட்கிற அந்த ஆளும் கிடையாது. அந்த மாதிரியான அந்த குணமெல்லாம் ஒரு அரும் குணம் என்று சொன்னால் அதில் மிகையல்ல. இன்னைக்கு அவரை பற்றி எல்லார்கிட்டையும் பேசி அப்படிலாம் அவர் பண்ணது கிடையாது. ஆனால் இத்தனை பேர் ஏன் வரோம்? இவ்வளோ பேர் எப்படி வரோம்? அதனால் மரியாதை என்பது எப்போதும் இது போன்ற வேலைகளுக்கு, நாம் சைலண்டாக செய்யக்கூடிய வேலைகளுக்கும் கிடைக்கும். அந்த மரியாதை இன்றைக்கு அவர் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய, உண்மையிலேயே மிகப்பெரிய மரியாதை, நேற்றும் இன்றும். இதில் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டியது, அவருடைய குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இங்கே நிலம் வாங்கிய போது, வீடு கட்டுறதுக்கான ஏற்பாட்டை அவர் செய்த போது, இதெல்லாம் பயங்கரமாக தண்ணி நிற்கும். அந்த இடத்துல மழை பெஞ்சதுன்னா நீங்கள் அங்கே ஒரு மாதத்துக்கு போக முடியாது. அவர் வீடு கட்டுற போது நான் பொதுச் செயலாளராக அவர் வீட்டுக்கு அண்ணா நகரில் வந்த பிறகு இந்த பஸ்ஸை இறங்கி இங்கே நடந்து அவரை போய் கூட்டிகிட்டு டெப்போவுக்கு போவோம். இப்போ இப்படி நேரம் போனால் டெப்போ வரும், நம்ம டெப்போ வரும், கொஞ்சம் தூரம் நடக்கும். அப்போ வீடுகள்லாம் கிடையாது, இந்த வீடுகள்லாம் கிடையாது, மற்றதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த காலத்தில் இருந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற அவருடைய, குறிப்பாக அவருடைய மனைவி எனக்கு தெரியும். அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய உதவி, சரி நீங்கள் போங்க. இப்போ நேற்று கூட அவங்க அழுகிற போது என்ன சொன்னாங்க, ஒரு ஆஃபீஸுக்கு கிளம்பினார், அவர் உயிரோடு இருந்து டெய்லி ஆஃபீஸுக்கு போனால் நான் சோத்தை கட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேனே, இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அது அதாவது இறுதி மூச்சு வரை வேலை செய்தார் அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்லுவோம். அதுக்கு உண்மையான இலக்கணம் இதுதான். அவர் குளிச்சுட்டு, சேவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், அப்புறம் அங்கே டிசிஎல் ஆஃபீஸுக்கு போகணும், நம்ம தோழர்கிட்ட சொல்லியிருக்காரு, இது பேப்பர் ரெடி பண்ணி வை, நம்ம போய் ஆஃபீஸரை பார்க்கலாம், குரலகத்துக்கு போகணுமா, குரலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரெடி ஆகிருக்காரு, விசாரணைக்கு போகணுன்னு. அப்போ தான் அவர் இருக்கிறார். இதுதான் உண்மையிலேயே இறுதி மூச்சு. இந்த மாதிரி பாடுபடுவது என்பது ஒரு பெரிய விஷயம். அவர் ஜனவரியிலிருந்து நின்றுக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாலும் நின்று இருக்க மாட்டார். நான் நினைக்கிறதாக தான். நீங்கள் எல்லாம் பேசியிருந்தீங்கன்னாக்கா நீங்களும் பேசியிருப்பீங்க, அவரும் அது முடியாது. அதனால் அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய மூளையில், இதயத்தில் இருக்கிற நம்முடைய சித்தாந்தத்தின் வலு
அதனுடைய வலிமை அது இந்த மக்களுக்காக, இந்த தொழிலாளிகளுக்காக போராடத்தான் வைக்கும். 84ஆம் ஆண்டு விபிசி இங்கே வேட்பாளராக நின்றபோது, பிறகு 89 நின்றபோது, இது வில்லிவாக்கத்தினுடைய பகுதி, வில்லிவாக்கம் அந்த ஒன்றுபட்ட பெரிய வில்லிவாக்கம் பகுதியினுடைய ஒரு பகுதி. அப்போது அந்த அந்த வேலைகளிலிருந்து எல்லா வேலையும் எனக்கு அவரை பற்றி நெருக்கமாக எனக்கு தெரியும். ஆகவே அவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் பாராட்டக்கூடியது. குறிப்பாக அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு என்பது அவருக்கு ஒரு பெரிய பலம். அவருடைய மகனோ மகளோ மருமகனோ பேரம் பேத்திகளோ எல்லோருமே இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து கம்யூனிஸ்ட், நாங்கள் கம்யூனிஸ்ட் குடும்பம், நாங்கள் எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட்டு அப்படிங்கிற உணர்வோடு இந்த பணிகளுக்கு அவரை வந்து தடையில்லாமல் அவர்கள் அனுப்பினார்கள். இந்த 14 வருடம் ஓய்வு பெற்ற காலத்திலும் கூட அவர் வந்து சிஐடி ஆளாகத்தான் நான் இருப்பேன், சிஐடி அலுவலகத்தில் தான் இருப்பேன், மற்ற தோழர்களுக்கு சர்வீஸில் இருக்கிற தோழர்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் என்கிற முறையில் அவர் செஞ்ச காரியங்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. பிறகு அவருடைய எளிமை, அவருடைய இது மற்றதெல்லாம் தோழர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரிடமிருந்து படிக்க வேண்டிய இந்த அரிய குணங்களை தோழர்கள் படியுங்க, அதை நீங்கள் வந்து பின்பற்றுங்க. அந்த முறைகளில் வலுவான ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். மற்றவர்களுக்காக வாழ்வது என்பதை விட பெரிய இன்பம் வேறு எதிலும் கிடைக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த இடத்துக்கு வர்றபோது தான் நமக்கு தெரியுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியுது. பல சித்தர்கள் தோன்றியது அப்படித்தான். 5 நிமிஷத்துக்கு முன்னே இருந்தார், 1 நிமிஷத்துக்கு முன்னே இருந்தார், இப்போ இல்லை. அவ்வளோதான் நம்ம, அவ்வளோதான் மனுஷன். 10 வருஷம் என்ன இப்போ. ஆகவே இந்த இந்த இருக்கிற நாட்களில் மற்றவர்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்வது என்பதில் இருக்கிற சுகம் நீங்கள் வேறு எதுலேயும் வராது. அதை 10 வருஷம் சிறப்பாக நிறைவேற்றினார் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. அவருடைய புகழ் என்றும் இருக்கும், என்றும் நிலைத்திருக்கும். போக்குவரத்து ஊழியர்களுடைய வரலாறு எழுதப்படுகிற போது அந்த வரலாற்றில் ஒரு பக்கத்தில் அவர் இருப்பார். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலி, அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். நன்றி.